இந்திய அரசியலமைப்பை கூட்டாட்சி கருத்தியலை காக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நாம் இறுதி வரை எதிர்த்தாகணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாஜகவோட செயல் திட்டங்கள் நீண்ட காலத்துக்கானது. தங்களுடைய செயல் திட்டங்களுக்கு இடையூறாக இருக்கிறவங்களுக்கு எதிரான கருத்துருவங்கள் மெதுவாக சமூகத்தில் விதைக்க பார்க்கிறாங்க. அதுக்கு துணையா பல எடுபடிகளை பேச வைப்பாங்க. தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மீடியாக்களை வச்சு பொய் செய்திகளை பரப்புவாங்க, விவாதங்களை கட்டமைப்பாங்க, அளவில்லாமல் அவதூறுகளை அள்ளி இறப்பாங்க, பச்சையான பொய்களால் கொச்சைப்படுத்துவாங்க. பாஜகவோட வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தீய வேலை செய்யும். இதையெல்லாம் கடந்துதான் நாம் போராடணும், வெற்றி பெறணும். இப்போ கூட இந்திய நாட்டையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மக்களாட்சியும் காக்கத்தான் நாம போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நாம அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவங்களாக சித்தரிக்கிற முயற்சிகளை இறங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள். இப்படி நிறைவா பாடப்படக்கூடிய நாட்டுப்பண் பாடலுக்கு கூட நிற்காம வெளியேறின ஆளுநர். இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது, நான் ஆளுநரை விமர்சிக்கிறேன் என்பதற்காக அவரை மாத்திடாதீங்க. அவர் பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுது. திராவிட கொள்கைகள் மேலும் மேலும் மக்களிடம் சென்று சேருது. அவர் பேசத்தான் மக்களுக்கு மாநில சுயாட்சி முழக்கத்தினுடைய நியாயங்கள் புரியுது.